வணக்கம். வெல்கம் டு சுகு டாக்ஸ். உங்களுடன் சுகன்யா கணேஷ். அந்த 5 ஸ்டார் ஹோட்டலின் வெளியே நடந்த நிகழ்வுக்கு பிறகு வைஷாலியை அழைத்து கொண்டு ஹோட்டலின் உள்ளே நுழைந்தான் மாதவன். என்னாச்சு, ஏன் இவ்வளவு நேரம் என்றாள் ரேஷ்மா. அது ஒன்றும் இல்லை, ஃபோன் வந்துச்சு, அதான் பேசிட்டு வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. ஓ, என்ன வைஷாலி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா என்று கூறிய வைஷாலியை பார்த்தான் மாதவன். சரி, ஆர்டர் பண்ணியாச்சா? இல்லை மாமா, நீங்கள் வந்ததுக்கப்புறம் சொல்லலாம்னு இருந்தோம் என்றாள் ரேஷ்மா. இதில் என்ன ரேஷ்மா இருக்குது? உனக்கும் வைஷாலிக்கும் என்ன பிடிக்குமோ அதை ஆர்டர் பண்ண வேண்டியது தானே. நான் உங்களுக்காக தான் வந்தேன். சரி, நான் வெயிட்டரை கூப்பிடுறேன், உங்களுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. ஏன் மாமா, நீங்கள் உங்களுக்கு எதுவும் ஆர்டர் பண்ணலையா என்றாள் வைஷாலி. இல்லை வைஷாலி, எனக்கு பசிக்கலை, நீங்கள் 2 பேரும் சாப்பிடுங்க. அது எப்படி மாமா, இவ்வளவு தூரம் ஹோட்டலுக்கு வந்துட்டு நீங்கள் எதுவும் சாப்பிடலைன்னா நாங்கள் மட்டும் எப்படி சாப்பிட முடியும்? நீங்கள் சாப்பிடலைன்னா எங்களுக்கும் வேணாம். அக்கா வா, கிளம்பலாம், நாமளும் எதுவும் சாப்பிட வேண்டாம் என்று கிளம்பிய வைஷாலியிடம், என்ன வைஷாலி இது, உட்காரு. சரி, சாப்பிட்றேன், போதுமா என்றான். மாமா, அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம்ல, உங்கள் முகத்தை இப்படி பார்க்கவே நல்லா இல்லை. வைஷாலி, போதுண்டி, பாவம், அவரை ரொம்ப பாடாப்படுத்தாத. மாமா, நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, அவள் சின்ன வயசுலேருந்து அப்படி தான், மனசில் எதையும் வச்சுக்க மாட்டா. அவளுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்குறேன் என்றாள் ரேஷ்மா. பரவாயில்லை ரேஷ்மா, வைஷாலி மேலே எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. இன்ஃபேக்ட் அவள் இப்படி ஓப்பன் மைண்டாக இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு என்று மாதவன் கூற வைஷாலி மாதவனையே ரசித்து கொண்டிருந்தாள். ரேஷ்மா தூண்டுதலில் சுயநினைவிற்கு வந்தாள். சரி மாமா, உங்களுக்கு என்ன ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க. அப்படியெல்லாம் பிடிச்ச ஃபுட்டு பிடிக்காத ஃபுட்டுன்னு எதுவும் இல்லை, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எது இருக்கோ அதை சாப்பிடுவேன். ரொம்ப பிடிச்சதுன்னா இனிப்பு குழி பணியாரம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் என் சித்தி சூப்பராக செய்வாங்க. அவங்க செய்கிற குழிப்பணியாரத்துக்காகவே வீக்கெண்ட் ஆனால் அங்கே போயிடுவேன். குழிப்பணியாரம் மட்டும் இல்லை, எல்லாமே சூப்பராக செய்வாங்க. இப்போ அவங்க சமையலையும் மிஸ் பண்ணுறேன், அவங்களையும் மிஸ் பண்ணுறேன். சித்தியா, வருணோட அம்மாவை சொல்கிறீங்களா? அவங்கள உங்களுக்கு பிடிக்குமா மாமா என்றாள் வைஷாலி. அவங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் வைஷாலி, ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு பாசம் மட்டும்தான் காட்ட தெரியும், யாரையும் நோகடிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. அவங்க அளவுக்கு பொறுமையானவங்களை நான் பார்த்ததே இல்லை. அவங்களுக்கு நான் தான் உயிர். எனக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும். விதி, அப்பா கூட சேர்ந்து அவங்களும் எங்களை விட்டு சீக்கிரம் போயிட்டாங்க என்று வருந்தினான் மாதவன். ஐயோ சாரி மாமா, ஏற்கனவே வருத்தத்தில் இருக்கிற உங்களை மேலும் வருத்தப்படுற மாதிரி பழச பேசிட்டேன். சாரி மாமா. ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் எப்படி இவ்வளோ பொறுமையாக எல்லார் மேலேயும் அன்பாக இருக்கீங்கன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். இது எல்லாம் உங்கள் சித்திக்கிட்ட இருந்து வந்தது, சரிதானே? ஆனால் உங்கள் அம்மா கிட்ட எதுவும் உங்களுக்கு பிடிக்காதா? அப்படி இல்லை வைஷாலி, என் அம்மாவும் நல்லவங்க தான். ஆனால் மற்ற மனுஷங்க மாதிரி கொஞ்சம் சுயநலமாக இருப்பாங்க. மனசில் எதையும் வச்சுக்காம எதா இருந்தாலும் பட்டு பட்டுன்னு கேட்டுருவாங்க. யார் என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கவே மாட்டாங்க. மற்றபடி கெட்டவங்களாம் இல்லை. கிட்டத்தட்ட என்ன மாதிரின்னு சொல்ல வரீங்க இல்லையா என்றாள் வைஷாலி. சேச்சே, நான் கண்டிப்பாக அப்படி சொல்ல மாட்டேன். நீ வெளிப்படையாக பேசினாலும் யார் மனதும் புண்படாம தானே பேசுகிற என்றான். எவ்வளவு நேரம்தான் இப்படி 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்பீங்க? எப்போ தான் ஆர்டர் பண்ண போகிறீங்க? இப்படியே நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் ஹோட்டல் மூடிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வெளியில் போக வேண்டியது தான் என்று ரேஷ்மா கூற, அக்கா, மாமா இப்போ தான் மனசு விட்டு பேசுகிறாரு, அது உனக்கு பொறுக்கலையா என்ற வைஷாலி வெயிட்டரிடம் பிடித்த உணவுகளை ஆர்டர் செய்தாள். பிறகு சாப்பிட்ட மூவரும் வீட்டிற்கு புறப்பட காரில் ஏறினர். மாதவன் இந்த ஹோட்டலில் வைஷாலியுடன் சேர்ந்து கலகலப்பாக பேசியது ரேஷ்மாவின் சிந்தனைக்கு வந்தது. மாதவனின் மனதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற வேண்டும் என்று யோசித்தவள் மாதவனிடம் பேசினாள். மாமா, நீங்கள் தப்பாக எடுத்துக்கலனா நான் டிரைவ் பண்ணவா? கார் ஓட்டி ரொம்ப நாள் ஆகுது, வீடு பக்கத்தில் தானே இருக்குது, கொஞ்ச நேரம் நான் ஓட்டிட்டு வரேன், நீங்கள் பின்னாடி உட்காந்துக்கிட்டு வாங்க என்று ரேஷ்மா கூற
மாதவனும் ஒப்புக்கொண்டான். பிறகு வைஷாலியும் மாதவனும் பின் சீட்டில் அமர ரேஷ்மா காரை இயக்கினாள். சிறிது நேரம் பேசிக்கொண்டு வந்த வைஷாலி சோர்வில் தூங்க அவளின் தலை மாதவன் தோளில் சாய்ந்தது. அந்த நேரம் பெருமூச்சு விட்டவன் வைஷாலியின் தலையில் மெல்ல கை வைத்து பின்புற சீட்டில் சாய வைத்தான். ஆனால் அவளோ தூக்க கலக்கத்தில் மீண்டும் அவன் தோளில் சாய்ந்தாள். வீசும் காற்றில் அவளின் கருமை நிற கூந்தல் அவன் முகத்தில் பட அவன் உடம்பு சிலிர்ப்பதை உணர்ந்தான். செய்வதறியாது பதற்றத்துடன் தவித்த அவனை பார்த்த ரேஷ்மா, மாமா, அவ உங்களை தொந்தரவு பண்ணுறான்னு நினைக்கிறேன், எழுப்பி விட்டுருங்க. இல்லை, பரவாயில்ல, டயர்டில் தூங்குறா, தூங்கட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றான். இவர்கள் இருவரும் தான் பொருத்தமான ஜோடிகள். எப்படியாவது இவர்கள் சேர வேண்டும் என்று யோசித்து கொண்டே காரை இயக்கினாள். பிறகு கார் வீடு வந்து சேர்ந்தது. காரை விட்டு கீழே இறங்கியவள் வைஷாலியை எழுப்பாமல், மாமா, அவளை எழுப்பி கூட்டிட்டு வாங்க என்ற ரேஷ்மா வீட்டினுள் நுழைந்தாள். என்ன இது, வைஷாலியை எழுப்பி கூட்டிகிட்டு போகாம அப்படியே விட்டுட்டு உள்ளே போறாங்களே என்று யோசித்தவன் எப்படி அவளை எழுப்புவது என்று அவளை பார்க்க அவளின் கூந்தல் அவள் முகத்தை மறைத்திருந்தது. அதை அவளின் முகத்தில் கைப்படாதவாறு எடுத்துவிட்டான். தூங்கிக் கொண்டிருக்கும் அவளின் அழகு மாதவன் மனதை மீண்டும் ஆழம் பார்த்தது. அவனுள் ஏதோ இனம் புரியாத இன்பம் தோன்றியது. சிறிது நேரத்தில் தானாக கண் விழித்த வைஷாலி, ஐயோ சாரி மாமா என்று பதறியவளாய் அவனை விட்டு சட்டென்று விலக அவள் கூந்தல் அவன் சட்டை பட்டனில் மாட்டிக்கொண்டது. அதை அவசர அவசரமாக எடுக்க முயற்சி செய்தாள். அவசரத்தாலும் இவ்வளவு அருகில் மாதவன் இருக்கும் படபடப்புடனும் அதை எடுக்க முடியவில்லை என்பதற்காக அவனை பார்த்தவள் அப்படியே உறைந்து போனாள். மாதவனும் அதை எடுக்க முயற்சி செய்யவில்லை. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்க அந்த நேரத்தில் மாதவா என்ற குரல், அது கல்யாணி. பிறகு பொறுமையாக தனது சட்டை பட்டனில் இருந்து அவளின் கூந்தலை எடுத்து விட்டான். பிறகு கீழே இறங்கி வந்தவர்களிடம், ஏண்டா காரில் என்னடா பண்ணிகிட்டு இருந்தீங்க? ரேஷ்மா உள்ளே வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனால் இன்னும் உங்கள் 2 பேரையும் காணும்னு வந்தேன். அம்மா, அது என்று மாதவன் பேசுவதற்குள், அது ஒன்றும் இல்லை அத்தை, என் கம்மல் காரில் கழண்டு விழுந்துருச்சு, அதான் மாமா என் கூட சேர்ந்து தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஐயையோ, என்னம்மா சொல்கிற? கிடச்சிதா இல்லையா? கிடச்சிருச்சு அத்தை. சரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, உள்ளே போங்க என்றவளும் உள்ளே வந்தாள். வைஷாலி, நீ வருண் ரூமில் படுத்துக்க. நீ தனியாக தூங்குவல்ல, இல்லை என் கூட வந்து படுத்துக்கிறியா? இல்லை அத்தை, நான் வருண் ரூம்லேயே படுத்துக்கிறேன், எனக்கு எந்த பயமும் இல்லை. சரி, டைம் ஆயிடுச்சு, நீ போய் படு என்று வைஷாலியை அனுப்பி வைத்த கல்யாணி ரேஷ்மாவிடம் தான் ஏற்கனவே தயாராக வைத்திருந்த பாலை கொடுத்து, ரேஷ்மா, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்னடா அத்தை இப்படி சொல்கிறாங்கன்னு என்னை தப்பாக நினைக்காத. நீங்கள் இந்த காலத்து பிள்ளைங்க. இந்த குழந்தையெல்லாம் இப்போ எதுக்குன்னு நீங்கள் 2 பேரும் எதுவும் தள்ளி போடலைல. ஏன் கேட்குறேன்னா, எல்லார் மாதிரியும் நானும் பாட்டியாகணும்னு ஆசைப்படுறேன். அந்த மாதிரி எந்த முடிவையும் எடுத்துடாதீங்கம்மா. மாதவனே அந்த மாதிரி சொன்னாலும் நீ அதுக்கெல்லாம் ஒத்துக்காதம்மா என்று ரேஷ்மாவின் கையில் பாலை கொடுத்து மாதவனின் அறைக்கு அனுப்பி வைத்தாள் கல்யாணி. இவ்வாறு கூறிய அத்தையின் முகத்தை பார்க்க முடியாத ரேஷ்மா மனதில் நிறைந்த பாரத்துடன் அறைக்குள் நுழைந்தாள். உள்ளே அலுவலக வேலையை பார்த்து கொண்டிருந்த மாதவன் ரேஷ்மா உள்ளே கையில் பாலுடன் வருவதை கவனித்தான். அம்மா இப்படி உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்கல்ல, ரொம்ப சாரிங்க. இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் பொறுத்துக்கோங்க. நாம் 2 பேரும் மனப்பூர்வமாக சம்மதிச்சு தான் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். சீக்கிரம் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் விருப்பப்படி இருக்கலாம். அது வரைக்கும் எங்கள் அம்மா ஏதாவது பேசுனா அதை மனசில் வச்சுக்காதீங்க என்றான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் ஏன் சாரி கேட்குறீங்க? நாம் எல்லாரும் சேர்ந்து அத்தை கனவையும் கலைக்கிறோம்னு தான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கனவா? என்ன கனவு? அம்மா ஏதாச்சும் உங்ககிட்ட சொன்னாங்களா என்ற மாதவனிடம் கல்யாணி கூறியதை கூறினால் மாதவன் மேலும் சங்கடப்படுவார் என்று எண்ணியவள், ஒன்றுமில்லை, உங்களுக்கு கல்யாணமானதை நினச்சி அவங்க சந்தோஷமாக இருக்காங்கல்ல, அதை சொன்னேன் என்று கூறினாள் ரேஷ்மா. சரிங்க,
பால் அங்கே வச்சுட்டு நீங்கள் படுங்க, எனக்கு ஆஃபீஸ் வேலை கொஞ்சம் இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் அப்புறம் தூங்கிக்கிறேன் என்றான். அன்றைய இரவு கடந்து மறுநாள் காலை விடிந்தது. வைஷாலியும் தன் வீட்டிற்கு செல்வதாக கூறிவிட்டு மாதவனை பிரிய மனமில்லாமல் சென்றாள். மாதவனுக்கும் வைஷாலியின் ஞாபகங்கள் அவ்வப்போது வந்து போயின. அவர்கள் நெருக்கமாக இருந்த தருணத்தை அவ்வப்போது நினைத்து கொண்டான். பிறகு மாதவன் அலுவலக வேலையை பார்த்து கொண்டு வருணை பற்றியும் விசாரித்து வந்தான். இப்படி நாட்கள் நகர வைஷாலி தனது தாய் தந்தையுடன் ரேஷ்மா வீட்டிற்கு வந்திருந்தாள். அடடே, வாங்க சம்மந்தி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்று அவர்களை வரவேற்றாள் கல்யாணி. எங்க சின்ன சம்மந்தி, அவங்க வரலையா? இல்லை சம்மந்தி, நாங்கள் மட்டும்தான் வந்தோம். இன்னைக்கு கோயம்புத்தூர் கிளம்பலாம்னு இருக்கோம். அதான் ரேஷ்மாவை பார்த்துட்டு அப்படியே உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம்னு வந்தோம். ஏன் சம்மந்தி, இன்னும் கொஞ்ச நாள் தங்கிட்டு போகலாம்ல? இல்லை சம்மந்தி, ரேஷ்மாவுக்கும் நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் தம்பி வீட்டிலையே இருக்க முடியும்? அங்கே எங்கள் ஊரில் வேலை நிறைய இருக்குது. அது போக ஏதோ கோர்ஸ் படிக்கணும்னு ஏற்கனவே வைஷாலியும் சொல்லியிருந்தா. அடுத்து அவ வாழ்க்கையை பார்க்கணும்ல, அதான் ஊருக்கு கிளம்பலாம்னு முடிவு பண்ணிட்டோம் என்றார் வாசுதேவன். சரிங்க சம்மந்தி, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். அடுத்து வைஷாலி இருக்கா, அவளுக்கும் ஒரு நல்ல பையனாக கிடைப்பாரு, கவலைப்படாதீங்க. உங்கள் வாய் முகூர்த்தம் பழிக்கணும் சம்மந்தி. சரி, அப்போ நாங்கள் கிளம்புறோம். என்ன சம்மந்தி, இப்போ தான் வந்தீங்க, அதுக்குள்ளே கிளம்புறீங்க? 2 நாள் உங்கள் பொண்ணு கூட தங்கிட்டு போங்க, அவள் வாழ்கிறத பார்த்துட்டு போகலாம்ல. இதில் என்ன இருக்குது? பரவாயில்ல சம்மந்தி, நீங்கள் எங்கள் பொண்ணை நல்லா பார்த்துக்கிறீங்க, அவள் நிச்சயம் சந்தோஷமாக தான் இருப்பா. இதில் இங்கே இருந்து தான் பார்க்கணுமா என்ன? மாப்பிள்ளை வந்த உடனே அவரையும் பார்த்துட்டு கிளம்பிடுறோம். சரிங்க சம்மந்தி என்றவள் வேலைக்காரர்களிடம் விருந்து தயார் செய்யுமாறு கூறினாள். பிறகு சாப்பிட்டு விட்டு காத்திருந்தனர். பிறகு வந்த மாதவனிடம் கூறிவிட்டு புறப்பட தயாரானார்கள். மாமா, உங்ககிட்ட ஒன்று சொல்லலாமா? சொல்லுங்க மாப்பிள்ள. ரேஷ்மாவையும் உங்கள் கூட கொஞ்ச நாள் கூட்டிட்டு போங்க என்று மாதவன் கூறியது அவர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க? ஏன், என்ன ஆச்சு? ஏதாச்சும் உங்களுக்குள்ள பிரச்சனையா? ஐயோ மாமா, பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. ரேஷ்மாவுக்கு உங்கள் எல்லாரையும் பிரிஞ்சு இருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதான் கொஞ்ச நாளைக்கு உங்கள் கூட இருக்கணும்னு நினச்சேன், மற்றபடி எதுவும் இல்லை. என்னடா பேசுகிற நீ? கல்யாணமான பிறகு ரேஷ்மா உன் கூட இங்கே தானே இருக்கணும். கல்யாணமான ஒவ்வொரு பொண்ணும் பெத்தவங்களை பிரிஞ்சு புருஷன் கூட தானே வாழணும். அதுதான் நம்ம வழக்கம். அதுவும் கல்யாணமாகி கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே ஏன் அனுப்புகிற? ரேஷ்மா உன்கிட்ட சொன்னாளா அம்மா வீட்டில் தங்கணும்னு? உன்னோட நல்ல மனசுக்கு அளவே இல்லாமல் போயிடுச்சு. நீங்கள் இதை பற்றி எல்லாம் யோசிக்காதீங்க சம்மந்தி. அவனை விடுங்க, ரேஷ்மா இங்கே சந்தோஷமாக தான் இருக்கா. அப்படி அவள் அங்கே வரணும்னு ஆசைப்பட்டா நானே கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் கவலைப்படாமல் போங்க என்றாள் கல்யாணி. மாப்பிள்ளை, உங்கள் மேலே எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக எங்கள் பொண்ணை நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்க, எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. அப்போ நாங்கள் கிளம்புறோம் என்றனர். வேறு வழி இல்லாத மாதவனும் அவர்களை வழி அனுப்ப வைஷாலியிடம் மட்டும் அவன் எதுவும் பேசவில்லை. தன்னிடம் தனியாக வந்து பேசுவார் என்று அவனையே பார்த்து கொண்டிருந்தவளுக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது. அவன் கடைசி வரை அவளிடம் எதுவும் பேசவில்லை. சரிம்மா, அப்போ நாங்கள் கிளம்புறோம், உடம்ப பத்திரமா பார்த்துக்க. வா வைஷாலி, கிளம்பலாம் என்றாள் வைஷாலியின் அம்மா மாலதி. அம்மா, நீங்கள் போங்க, நான் அக்கா கிட்ட பேசிட்டு வரேன். என்ன அக்கா இது, மாமா என்கிட்ட ஏதாச்சும் தனியாக பேசுவார்னு எதிர்பார்த்தேன், ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலையே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா. வைஷாலி, கொஞ்ச நாளில் அவரும் உன்னை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவார், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு. இப்போ நீ கிளம்பு, அம்மா அப்பா உனக்காக வெயிட் பண்ணுறாங்க. முதல்ல உன்னோட கோர்ஸை நல்லபடியாக முடி, அப்புறம் நடக்க வேண்டியதை யோசிப்போம் என்று ரேஷ்மா கூற, சரி என்று கூறிய வைஷாலியும் மாதவனிடம், மாமா நான் போயிட்டு வரேன் என்றாள். அவனோ, சரி வைஷாலி, பத்திரமா போயிட்டு வா என்று ஒரு வார்த்தையில் கூறி அவளை கொல்லாமல் கொன்றான். பிறகு அவர்கள் கோயம்புத்தூர் புறப்பட்டனர். இப்படி இருக்க மாதவன் அலுவலக வேலைக்கு செல்வது, வீட்டில் ரேஷ்மாவிற்கு கணவனாக நடிப்பது என்று வருணை எதிர்பார்த்து காலத்தை கடத்தினான். இப்படியே மாதங்களும் உருண்டோடின.
மாதவன் ஆண் என்பதால் அலுவலகத்திற்கு சென்று விடுகிறான். இங்கு ரேஷ்மாவால் கல்யாணியை சமாளிக்க முடியவில்லை. என்னம்மா ரேஷ்மா, இந்த மாதம் குளிச்சிட்டியா என்று அவர்கள் ஒவ்வொரு மாதமும் தவறாமல் கேட்பது ரேஷ்மாவிற்கு வாழ்க்கையே நெருப்பில் வாழ்வது போல இருந்தது. மாதவன் நினைப்பில் இருந்த வைஷாலியும் அவ்வப்போது ரேஷ்மாவிற்கு ஃபோன் செய்து மாதவனை பற்றி விசாரிப்பது, பின்பு மாதவனிடமும் நட்பாக ஃபோனில் பேசுவது என்று இருந்தாள். இப்படி இருக்க இவர்களுக்கு திருமணமாகி 1 வருடம் கடந்துவிட்டது. இன்று மாதவன் அலுவலகம் சென்றிருந்த நேரத்தில் ஜோசியரை வீட்டிற்கு வரவழைத்தாள் கல்யாணி. அதை பார்த்த ரேஷ்மாவிற்கு பயமும் பதற்றமும் அதிகமானது. ஜோசியரே, என் பையனோட ஜாதகத்தையும் என் மருமக ஜாதகத்தையும் நல்லா பாருங்க, அவங்களுக்கு எப்போ குழந்தை பிறக்கும்னு சொல்லுங்க என்றாள் கல்யாணி. சிறிது நேரம் ஜாதகத்தை புரட்டி பார்த்தவருக்கு அதிர்ச்சி. அதை கல்யாணியிடம் எப்படி கூறுவது என்று யோசித்தார். என்னாச்சு ஜோசியரே, என்ன யோசிக்கிறீங்க? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. என்கிட்ட முன்னாடியே 2 பேர் ஜாதகத்தையும் கொடுத்துருக்கலாம்ல. என்ன பண்ணுறது, எல்லாம் விதி. விதியை யாராலையும் மாற்ற முடியாது. என்ன ஆச்சுங்க, ஏன் இப்படி சொல்கிறீங்க? என் சம்மந்தி வீட்டில் 2 பேர் ஜாதகமும் பொருத்தமாக இருக்குன்னு சொல்லி தான் கல்யாண தேதியை குறிச்சாங்க. நானும் பொண்ணு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்து பொருத்தம் பார்த்தேன். இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க, எதையும் மறைக்காதீங்க. அம்மா, பொருத்தம் எல்லாம் நல்லா தான் இருக்குது, அதில் எல்லாம் எந்த குறையும் இல்லை. பையன் ஜாதகத்தில் முதல் தாரம் அவருக்கு நிலைக்காதுன்னு இருக்குது. 2ஆம் தாரமாக வர பொண்ணு கூட தான் அவர் வாழ்க்கையை வாழ்வார். 2ஆவதாக அவர் கல்யாணம் பண்ணுற பொண்ணு தான் உங்களுக்கு வாரிசு கொடுக்கும் என்று ஜோசியர் கூறியது அவள் தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. என்ன ஜோசியரே, இப்படி என் தலையில் கல்லை தூக்கி போடுறீங்க? ஆமாம்மா, அவர் ஜாதகம் அப்படி தான் சொல்லுது. யாரோ பணத்துக்காக உங்ககிட்ட இதை பற்றி சொல்லாமல் விட்டுட்டாங்க. பொண்ணு ஜாதகத்தில் உயிர்கண்டம் இருக்கு என்று அவர் கூறியது மேலும் கல்யாணிக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. அவள் ரேஷ்மாவை பார்க்க அவளும் பதற்றமுடன் காணப்பட்டாள். ஐயோ, நான் இப்போ என்ன பண்ணுவேன்? ரொம்ப வருஷம் கழிச்சு அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சுது. இப்போ இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்கிறீங்க. இதை அவன் கேட்டா எப்படி தாங்கிப்பான்? ஜோசியரே, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? இருந்தா சொல்லுங்க, எப்படியாவது நான் அதை பண்ணிடுறேன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை. அம்மா, எல்லா கஷ்டத்துக்கும் பரிகாரம் இருக்குது. ஆனால் 100% பலன் கொடுக்குமான்னு கேட்டால் எதுக்கும் என்னால் பதில் சொல்ல முடியாது. அந்த கடவுள் என்ன முடிவு பண்ணியிருக்காரோ அதுபடி தான் நடக்கும். தொடர்ந்து 48 நாளைக்கு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு போய் 2 பேரையும் அர்ச்சனை பண்ணிட்டு வர சொல்லுங்க. 3 நாள் ஏதாச்சும் ஒரு அம்மன் கோவிலில் தங்கி சேவை செய்ய சொல்லுங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு நம்புவோம். அப்போ நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு சென்றார் ஜோசியர். ஜோசியர் போன பிறகு கல்யாணி ரேஷ்மாவிடம் வந்தாள். ரேஷ்மா, நீ ஜோசியர் பேசினதை நினச்சி எதுவும் கவலைப்படாதம்மா. அப்படி அவர் சொல்கிற மாதிரி எதுவும் நடக்காது. உனக்கு ஒன்றும் ஆகாது. ஒவ்வொருத்தரும் இப்படி தான் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அவர் சொன்னதை நினச்சி நீ எதுவும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. மாதவன்கிட்டையும் ஜோசியர் சொன்னதை சொல்லிடாதம்மா, அவன் தாங்கிக்க மாட்டான். ஆனால் அவன்கிட்ட குழந்தைக்குன்னு சொல்லி எப்படியாச்சும் அவர் சொன்ன அந்த வேண்டுதலை ஒரு தடவை பண்ணிட்டு வந்துருங்க. கண்டிப்பாக எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அந்த கடவுள் நம்மளை கைவிட மாட்டார் என்ற கல்யாணி நகர ரேஷ்மாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. அன்று இரவு வீட்டிற்கு வந்த மாதவனிடம் ஜோசியர் கூறியதை மறைத்து கல்யாணி கூறியதை மட்டும் கூறினாள் ரேஷ்மா. அவங்களுக்கு வேற வேலை இல்லை. நமக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சா அவங்க இப்படியெல்லாம் பேச மாட்டாங்க. விடுங்க, இன்னும் 1 வாரத்தில் ஃபைனலாக நம்ம டிவோர்ஸ் கேஸ் கோர்ட்டுக்கு வருது. நீங்கள் தயாராக இருங்க என்று கூறியவன் தன் வேலையை பார்த்தான். சரி என்ற ரேஷ்மாவும் உறங்கினாள். இரவு வெகுநேரம் கண் விழித்து அலுவலக வேலையை பார்த்ததால் காலை விடிந்தும் வெகுநேரமாகியும் அவன் எழவில்லை. அறையின் கதவு திறக்கப்பட்டிருந்த நிலையில் அங்கு வந்தாள் கல்யாணி. மாதவனின் அறையை அப்போதுதான் பார்க்கிறாள். பார்த்தவளுக்கு அதிர்ச்சி. மெத்தையில் இருவரும் உறங்கவில்லை. மாதவன் அறையில் இருந்த ஒரு சோஃபாவில் உறங்கிக் கொண்டிருந்தான். கட்டிலின் மறுபக்கம் உள்ள தரையில்
போர்வை விரிக்கப்பட்டு அருகில் தலையணை இருந்தது. அதை பார்த்த கல்யாணி ஆடிப்போனாள். டேய் மாதவா என்று பலத்த குரலில் கோபம் கொண்டு கத்தினாள். திடுக்கிட்டு எழுந்தவன், அம்மா என்ன ஆச்சு, ஏன் இப்படி கத்துறீங்க என்றான். இங்கே என்னடா நடக்குது? எதை சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலை. உனக்கு ஒன்றும் தெரியாதுடா, எப்படியெல்லாம் நடிக்கிற? என்னடா நீங்கள் படுத்திருக்க, அந்த பக்கம் ரேஷ்மா படுத்திருக்கா, ஏண்டா என்று கல்யாணி கேட்க, அப்போது தூக்கத்திலிருந்து முழுமையாக விழித்தவன் பதற்றமடைந்தான். பிறகு எப்படி சமாளிப்பது என்று யோசித்தவன், அம்மா அவள் வீட்டுக்கு தூரம், அதான் அங்கே படுத்திருக்கா, இதுக்கு போய் ஏன் கத்துறீங்க? என்னடா எனக்கு மறுபடியும் காது குத்த பார்க்குறியா? நானும் ஒரு பொண்ணு தான். மாதத்துக்கு எத்தனை தடவைடா வீட்டுக்கு தூரம் வரும்? நான் மாதம் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்படி இருந்தும் என்னையே ஏமாத்துறியா என்று இவர்கள் பேசிக்கொண்டிருந்தது குளித்து கொண்டிருக்கும் ரேஷ்மாவின் காதில் விழ, ஏதோ பெரிய பிரச்சனை மட்டும் எழப்போகிறது என்று அவளுக்கு புரிந்தது. பிறகு வெளியில் வந்த ரேஷ்மா கல்யாணியை பார்த்து திடுக்கிட்டாள். என்னம்மா ரேஷ்மா, இப்பதான் குளிச்சுட்டு வரியா? என்ன இன்னைக்கும் தலைக்கு ஊற்றியிருக்க? ஏன் நீ இந்த பக்கம் படுத்திருக்க, அவன் என்னன்னா அந்த பக்கம் படுத்திருக்கா, இதுக்கு எதுக்கு நீ தினமும் தலைக்கு குளிக்கணும்? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? இங்கே என்னதான் நடக்குது? ரேஷ்மா நீயாவது உண்மையை சொல்லு, ஏன் ரெண்டு பேரும் தனித்தனியாக படுத்திருக்கீங்க? உங்களுக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனையா? எத்தனை நாளா இது நடக்குது என்று கல்யாணி கேட்க கேட்க மாதவனாலும் ரேஷ்மாவாலும் பதில் கூற முடியவில்லை. நான் இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் ரெண்டு பேரும் எதுவும் பேசாமல் வாயை மூடிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு சொல்ல போகிறீங்களா இல்லையா? கொஞ்ச நாளாக தான் இப்படி பிரிஞ்சு படுக்கிறீங்களா, இல்லை கல்யாணம் ஆனதுலேருந்தே இப்படித்தானா? டேய் மாதவா, என்னடா இதெல்லாம், ஏண்டா இப்படி பண்ணுறீங்க? ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒன்றுமே புரியலை. ஏற்கனவே ஜோசியர் வேற இல்லாதது பொல்லாததையும் சொல்லி என் தலையில் கல்லை தூக்கி போடுற மாதிரி பேசிட்டு போகிறாரு. இப்போ நீங்கள் வேற இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்று கண்ணீருடன் கூறிய கல்யாணி தலையில் கை வைத்தபடி கட்டிலில் அப்படியே அமர்ந்தாள். இனியும் மறைத்து பயனில்லை, உண்மையை அம்மாவிடம் கூறிவிடலாம் என்று கல்யாணியின் அருகில் வந்தான் மாதவன். அம்மா என்னை மன்னிச்சிருங்க, கல்யாணம் ஆனதிலிருந்து எங்களுக்குள்ள எதுவும் நடக்கலை என்று மாதவன் கூறியது கல்யாணிக்கு மேலும் அதிர்ச்சியை அளித்தது. என்னடா சொல்கிற? ஆமாம்மா, நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, கோவப்படாதீங்க ப்ளீஸ். நான் தான் ரேஷ்மா மேலே விருப்பப்பட்டேன், ரேஷ்மாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் ரேஷ்மாவுக்கு என் மேலே துளி கூட விருப்பம் இல்லைம்மா. ஏன்னா அவள் வேற ஒரு பையனை விரும்புகிறா. என்னது, வேற ஒரு பையனை விரும்புகிறாளா என்று கோபமாக எழுந்த கல்யாணியிடம், அம்மா ப்ளீஸ் பொறுமையாக இருங்கன்னு தானே சொன்னேன், நான் பேசி முடிச்சுக்கிறேன். அம்மா, ரேஷ்மா லவ் பண்ணுற பையன் வேற யாரும் இல்லை, நம்ம வருண் தான். டேய் என்னடா இப்படி அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி கொடுக்குற என்றவள் ரேஷ்மாவை பார்க்க அவளோ தலையை நிமிர்த்தாமல் தரையை பார்த்தபடி நின்றாள். நான் அப்பவே சொன்னேன், அவன்தான் இந்த குடும்பத்துக்கும் யமன், உனக்கும் யமன்னு. உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவான், அவனை கூட வச்சுக்காதுன்னு எவ்வளவோ படித்து சொன்னேன். கேட்டியாடா நீ? கேட்டியா? இப்போ பாரு, உனக்கு நிச்சயம் பண்ண பொண்ணை அவன் விரும்பி உனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியிருக்கான்னு. அப்போவே சொன்னேன், தர்த்தரியம் பிடிச்சவனை கூட வச்சுக்காதுன்னு. கேட்டியாடா நீ? இப்போ உன் வாழ்க்கை இப்படி நாசமாகி நிற்கிது. நான் என்ன பண்ணுவேன்? ஆசையாக உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது இப்படி நீ இந்த நிலைமையில் நிற்கிறத பார்க்குறதுக்கா? இவ்வளோ பெரிய துரோகத்தை உனக்கு பண்ணிட்டு உன் மூஞ்சில் முழிக்க முடியாம தான் அந்த விளங்காதவன் வீட்டை விட்டு ஓடி போயிட்டானா என்ற கல்யாணி வாய்க்கு வந்தவாறு தன் கோபத்தை கொட்டி தீர்த்தாள். அம்மா, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு நிச்சயம் பண்ண பொண்ணை வருண் விரும்பலை. வருண் ரொம்ப வருஷமாக காதலிச்ச பொண்ணை தான் நீங்கள் எனக்கு நிச்சயம் பண்ணீங்க. அவன் கெட்டவன், எனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு சொல்கிறீங்களே, சொல்லப்போனால் நாம தான் அவனுக்கு துரோகம் பண்ணிட்டோம். அவனோட ஒரே சந்தோஷம் அவன் லவ் பண்ண இந்த பொண்ணு தான். அந்த பொண்ணையும் நாம் தட்டி பறிச்சிட்டோம். அவன் நல்லவம்மா, என் மேலே உயிரையே வச்சிருக்கான். அதனால தான்
இத்தனை வருஷமா தான் லவ் பண்ண பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நான் ரேஷ்மா கூட சந்தோஷமாக வாழணும், அதுக்கு அவன் தடையாக இருக்கக்கூடாதுன்னு கண்காணாமல் எங்கேயோ போயிட்டான். ஆனால் இப்போ கூட நீங்கள் அவனையே திட்டிக்கிட்டு இருக்கீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? நீங்களே சொல்லுங்கம்மா. நீங்கள் பெத்த புள்ளனா என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிங்க. அதே மாதிரி தான் அவனும் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எனக்காக விட்டு கொடுத்துட்டு போயிட்டான். உங்களை விட அவன் தானே உயர்ந்த இடத்துல இருக்கான். அவன் விட்டு கொடுப்பாமா எனக்காக? ஆனால் இந்த பொண்ணால் அவனை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அதான் கல்யாணமான அன்னைக்கு நைட்டே என்கிட்ட எல்லா விஷயத்தையும் ரேஷ்மா சொல்லிட்டாங்க. இப்போ சொல்லுங்கம்மா, ரேஷ்மா வருண் காதலிச்ச பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க கூட என்னால் எப்படிம்மா குடும்பம் நடத்த முடியும்? அது தப்பில்லையா? அப்படி நான் பண்ணா உங்கள் வளர்ப்பு தப்பாக போயிடாதா? சொல்லுங்கம்மா என்று மாதவன் கண்ணீருடன் கேட்க கல்யாணிக்கு வார்த்தைகள் வரவில்லை. அம்மா, எப்போ ரேஷ்மா வருண் காதலிச்ச பொண்ணுன்னு எனக்கு தெரிஞ்சுதோ அப்போவே அவங்கள என் மனசுலேருந்து தூக்கி போட்டுட்டேன். சட்டப்படி விவாகரத்துக்கும் அப்ளை பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நாளில் எங்கள் 2 பேருக்கும் முழுமையாக விவாகரத்து ஆகிடும். அதுக்கப்புறம் ரேஷ்மா ஆசைப்பட்ட மாதிரி வருணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழட்டுமா? விடுங்க. என் தலையில் அந்த கடவுள் என்ன எழுதியிருக்காரோ அதுதான் நடக்கும். நாம் என்ன தான் முயற்சி பண்ணாலும் நாம் நினைக்கிற எதுவும் நடக்காது. ப்ளீஸ்மா, இந்த ஒரு தடவை என் பேச்சை கேளுங்க என்றவன் கையெடுத்து கும்பிட கல்யாணியின் கண்களில் நீர் கரை புரண்டது. தன் அன்பு மகனின் நல்ல உள்ளத்தை புரிந்து கொண்ட கல்யாணி அவனை கண்ணீருடன் தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். அதை பார்த்து கொண்டிருந்த ரேஷ்மாவும் கல்யாணியின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாள். இப்படி அங்கு சூழ்நிலை அமைதியானது. சில மணி நேரம் யோசித்த கல்யாணி பிறகு ஒரு முடிவு எடுத்தாள். மாதவா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம இந்த வீட்டில் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது சரியில்லை. எப்போ இவ்வளவு தூரம் வந்துருச்சோ யார்கிட்டையும் எதையும் மறைக்க வேண்டாம். யார்கிட்டையுமே சொல்லாமல் நீ விவாகரத்து பண்ணுற அளவுக்கு பெரிய மனுஷனாயிட்ட. சரி விடு. இனிமே உனக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செய். எனக்கு உன்னோட சந்தோஷமும் நிம்மதியும் தான் முக்கியம். இனிமே ரேஷ்மா இங்கே இருக்கிறது நியாயமில்லை. அவளை உடனே அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க எல்லார்கிட்டையும் நடந்த உண்மையை சொல்லிடு என்றவள் கண்ணீருடன் அங்கிருந்து நகர்ந்தாள். பிறகு ரேஷ்மாவை பார்த்த மாதவன், ரேஷ்மா, அம்மா சொல்கிறதும் சரிதான். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது சரியில்லை. உங்களுக்கும் எனக்கும் விவாகரத்தும் ஆக போகுது. இனிமே நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகிறது தான் சரி. கொஞ்ச நாள் எனக்காக வெயிட் பண்ணுங்க. நான் எப்படியாவது வருணை கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வரேன். அது வரைக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறது தான் நல்லது என்றான். பதில் கூற முடியாதவளோ அழ ஆரம்பித்தாள். மாமா, எங்கள் அப்பா கிட்ட இந்த விஷயத்தை எப்படி எடுத்து சொல்கிறது? சொன்னால் அவங்க அதை எப்படி தாங்கிப்பாங்கன்னு எனக்கு தெரியலை. அதை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வருண் வர வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேனே. அப்பா அம்மாவுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். இல்லை ரேஷ்மா, இவ்வளவு நாள் நாம் அப்படி தான் இருந்தோம். வருண் வர வரைக்கும் நீங்கள் இங்கே இருக்கணும்னு தான் நானும் நினச்சேன். ஆனால் அம்மா சொன்னதுக்கு அப்புறம்தான் எனக்கே அறிவு வந்துச்சு. என்ன இருந்தாலும் நீங்கள் நாளைக்கு வருணை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. அப்படி இருக்கும்போது என் கூட இந்த வீட்டில் நீங்கள் ஒன்றா இருக்கிறது சரியில்லை. உங்கள் அப்பா கிட்ட நான் வந்து பொறுமையாக பேசி புரிய வைக்கிறேன். நீங்கள் கவலைப்படாமல் கிளம்புங்க என்றான். சிறிது நேரம் யோசித்த ரேஷ்மா பிறகு புறப்பட்டாள். அத்தையிடம் கூறிவிட்டு செல்லலாம் என்று யோசித்தவள் கல்யாணியின் அறைக்கதவை தட்டினாள். அத்தை, அத்தை, நான் ஊருக்கு கிளம்புறேன் என்றாள். உள்ளிருந்து வந்ததோ சரி என்ற ஒரு வார்த்தை மட்டுமே. மேலும் கல்யாணியை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நினைத்தவள் அங்கிருந்து கிளம்பினாள். என்னதான் கல்யாணி மாதவன் முன் சகஜமாக ஆனது போல நடித்தாலும் அவளால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. அறையில் தன் மகன் மாதவனை நினைத்து புலம்பிக் கொண்டே அழுது கொண்டிருந்தாள். இங்கு புறப்பட்ட இருவரும் கோயம்புத்தூர் வந்து சேர்ந்தனர். அடடே, வாங்க மாப்ள, வாமா ரேஷ்மா, எப்படி இருக்கீங்க மாப்ள என்று அன்புடன் விசாரித்தார் வாசுதேவன். நான் நல்லா இருக்கேன் மாமா என்றவன் வாடிய முகத்துடன் உள்ளே நுழைந்தான். பின்பு அங்கு அவசரமாக வந்த ரேஷ்மாவின் அம்மா மாலதி, வாடி ரேஷ்மா, எப்படி இருக்க? என்னடி இத்தனை பேக்கோட வந்திருக்க?
எங்களை பார்க்காம இருக்க முடியலன்னு கொஞ்ச நாள் தங்கிட்டு போக வந்தியா என்று நடந்தது என்னவென்று தெரியாதவளாய் கேட்க ரேஷ்மாவால் பதில் கூற முடியவில்லை. மாமா, அத்தை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று மாதவன் ஆரம்பிக்க, என்ன மாப்பிள்ளை பேசணும்? இப்போ தானே வந்தீங்க, பொறுமையாக பேசலாம். மாலதி, நீ மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் அசத்தலாக விருந்து ரெடி பண்ண சொல்லிடு. மாப்பிள்ளை, ஒரு வாரம் எங்கள் வீட்டில் நீங்கள் தங்கிட்டு தான் போகணும் என்று பேசி முடித்தார் வாசுதேவன். மாமா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், ப்ளீஸ் என்னை பேச விடுங்களேன். என்ன மாப்பிள்ளை ப்ளீஸ்னுலாம் சொல்கிறீங்க? சரி, என்ன விஷயம் சொல்லுங்க என்றார். பின்பு மாதவன் தனது மனதை கல்லாக்கி கொண்டு நடந்த அனைத்து விஷயங்களையும் வாசுதேவன் மாலதியின் முன் கூறினான். ஐயோ மாப்பிள்ளை, என்ன சொல்கிறீங்க நீங்க என்று மாலதி கூறிக்கொண்டிருந்த வேளையில் இதை கேட்ட அடுத்த நொடியே வாசுதேவன் தனது நெஞ்சை பிடித்து கொண்டு சோஃபாவில் சாய்ந்தார். பதறியடித்த குடும்பத்தினர் அருகில் இருந்த மருத்துவமனையில் வாசுதேவனை சேர்த்தனர். விஷயம் கேள்விப்பட்ட வைஷாலியும் படித்து கொண்டிருந்த நேரத்தில் பாதியில் எழுந்து மருத்துவமனைக்கு ஓடி வந்தாள். மருத்துவமனையில் வாசுதேவனுக்கு தீவிரமாக சிகிச்சை அளிக்கப்பட்டது. இவர்களின் அழுகை சத்தத்தினால் மருத்துவமனையே அமைதியை இழந்தது. எல்லாரும் கொஞ்சம் சைலண்டாக இருங்க, பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டாமா என்று கூறிவிட்டு செவிலியர் போன பிறகு சிறிது நேரத்திற்கு பின் வந்த மருத்துவர், இதோ பாருங்கம்மா, அவருக்கு அடிக்கடி நெஞ்சு வலி வருதுன்னு நாங்கள் மாத்திரை கொடுத்துருந்தோம்ல, அதை சரியாக எடுத்துக்கிட்டாங்களா இல்லையா? ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் அவரை நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துருந்துருக்க வேண்டாமா? எந்த ஒரு அதிர்ச்சியையும் அவர் இதயம் தாங்காது. நல்ல வேலை, இப்போதைக்கு நாங்கள் காப்பாற்றிட்டோம். இனிமேலாவது கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை, ஒரு நைட் ரெஸ்ட் எடுக்கட்டும், நாளைக்கு எல்லாரும் அவர்கிட்ட போய் பேசுங்க என்றவர் அங்கிருந்து நகர்ந்தார். ஐயோ கடவுளே, நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அதுவே நடந்துருச்சு என்ற ரேஷ்மா தலையில் அடித்து கொண்டு அழுதாள். அவளை சமாதானப்படுத்த முடியாத மாதவனோ வருத்தமுடன் நின்றான். பாவி பாவி, எப்படி இருந்த மனுஷனை இப்படி படுக்க வச்சிட்ட, நீ எல்லாம் ஒரு பொண்ணா என்ற மாலதியும் ரேஷ்மாவை அடிக்க மாதவன் தடுத்தான். அத்தை ப்ளீஸ், அந்த மாதிரி நடந்துக்காதீங்க. ரேஷ்மா மேலே எந்த தப்பும் இல்லை, எல்லாம் என்னால் தான். நான் தான் அவசரப்பட்டு உண்மையை சொல்லிட்டேன். என்னால் தான் மாமாவுக்கு இப்படி ஆயிடுச்சு என்றவன் அழுதான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க தம்பி? காதலிச்சேன் அப்படிங்கிற பேரில் இப்படி உங்கள் வாழ்க்கையையும் நாசம் பண்ணி இப்போ அவர் வாழ்க்கையிலையும் விளையாடுறால, இவ தான் தம்பி பாவி. இவெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கே லாய்க்கு இல்லை. அப்படி என்ன பொல்லாத காதல்? எல்லாரையும் சாகடிக்கிற காதல் எதுக்கு? அப்போது அழுது கொண்டு அம்மா என்றாள் ரேஷ்மா. சீ, வாயை மூடுடி, என்னை அம்மானு உன் வாயால் கூப்பிடாத, எனக்கு அருவருப்பாக இருக்கு. என் தாலிக்கு இப்படி யமனா வந்து நிற்பேன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கலடி. உனக்கு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்குன்னு அவர் எப்படியெல்லாம் சொல்லி தினம் தினம் சந்தோஷப்பட்டாருன்னு தெரியுமாடி உனக்கு? உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு காதல் தானே தெரியும். அம்மா, தயவு செஞ்சு என்னை பேசியே கொல்லாதம்மா, இதுக்கு என்னை நீ கழுத்தை நெரிச்சு கொன்னுடலாம் என்றாள் அழுது கொண்டே ரேஷ்மா. அப்பொழுது அங்கு வந்த செவிலியர், இப்போ தானே சொல்லிட்டு போனேன், நீங்கள் எல்லாரும் பார்க்க படித்தவங்களா தெரியுறீங்க, இங்கே இவ்வளோ பேஷண்ட்ஸ் இருக்காங்க, ஏன் சத்தமாக பேசிகிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க என்றார். இப்படி அன்று இரவை கடக்க மறுநாள் வாசுதேவனை பார்க்க அனைவரும் சென்றனர். மாமா, என்னை மன்னிச்சிருங்க, நான் அப்படி பேசினதால தான் உங்களுக்கு இந்த நிலமை. தயவு செஞ்சு மனசில் எதையும் வச்சுக்காதீங்க மாமா. நீங்கள் நினைக்கிற மாதிரி ரேஷ்மா தப்பான பொண்ணு இல்லை மாமா. ஒருவேளை அப்படி இருந்திருந்தா வருண காதலிச்சிருந்தாலும் பரவாயில்லைன்னு என் கூட குடும்பம் நடத்த தயாராக இருந்திருப்பாங்க. ஆனால் உங்கள் வளர்ப்பு அவங்கள தப்பு பண்ண விடலை மாமா. மனசில் ஒருத்தரை நினச்சிக்கிட்டு எப்படி இன்னொருத்தர் கூட வாழ முடியும்? அதுவும் உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க காதலை தான் மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் அவங்க எல்லாத்தையும் மறைச்சாங்க. ஆனால் நான் எல்லாத்தையும் சொல்லி நானே உங்களை காயப்படுத்திட்டேன் என்றான் மாதவன். பரவாயில்ல மாப்பிள்ள, ரேஷ்மா மேலே எனக்கு எந்த கோபமும் இப்போ இல்லை என்றவர் ரேஷ்மாவை அழைத்தார். ரேஷ்மா, நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பையனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன்.
அதை தவிர உன் மனசில் இருக்கிற ஆசையை நான் உதாசீனப்படுத்திட்டேன். அதுக்கு முதல்ல என்னை மன்னிச்சிருமா. நான் நல்லா இருக்கணும்னு அந்த கல்யாணத்தை பண்ணி அங்கே ஒன்றால் வாழ முடியாமல் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. என் மேலே தாம்மா தப்பு. மாதவன் தம்பி மாதிரி ஒரு நல்ல பையனை இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது. அவங்க நல்ல மனசு தான் உன் மனசை பார்க்க விடாமல் பண்ணிடுச்சு. அப்பா, பரவாயில்லப்பா, நீங்கள் தான் என்ன மன்னிக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பயந்து தான் நான் அந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். ஆனால் கடைசியில் நான் பயந்த மாதிரியே உங்களுக்கு ஆயிடுச்சு. என்னை மன்னிச்சிருங்கப்பா என்ற ரேஷ்மா தனது தந்தையின் கையை பிடித்து மன்னிப்பு கேட்டாள். தம்பி, உங்களை மாதிரி ஒரு நல்ல மனசு படைச்சவரை நாங்கள் பார்த்ததே இல்லை. இந்த காலத்தில் பொண்ணு கிடச்சா போதும்னு கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க. ஆனால் நீங்கள் என் பொண்ணு மனசில் உங்கள் தம்பி இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்கள சேர்த்து வைக்கணும்னு நினச்சிருக்கீங்க. உங்கள் மனசு யாருக்கும் வராது. மாமா, நீங்கள் ரேஷ்மாவை பற்றி கவலையே படாதீங்க. என் தம்பியை பற்றி உங்களுக்கே தெரியும். அவன் என்னை விட ரொம்ப நல்லவன். ரேஷ்மாவை நல்லபடியாக பார்த்துப்பான். நீங்கள் கவலைப்படாமல் தைரியமாக இருங்க. கண்டிப்பாக ரேஷ்மா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமாக வாழ்வாங்க. என் தம்பியை சீக்கிரமாகவே நான் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரேன். என் மேலே நம்பிக்கை வைங்க என்றான். பிறகு ரேஷ்மாவிற்கும் மாதவனுக்கும் சட்டப்படி விவாகரத்து நடந்தது. இதுவரை ரேஷ்மாவும் மாதவனும் விவாகரத்து செய்ய போவதை பற்றி தெரியாத வருணின் நண்பர்களுக்கு தற்போது இருவருக்கும் விவாகரத்து நடந்து முடிந்துவிட்டது என்பது தெரிந்தது. தனது நண்பர்கள் மூலமாக விஷயத்தை தெரிந்து கொண்ட வருணும் வீட்டிற்கு வந்தான். இவ்வளவு நாள் வருணுக்காக காத்திருந்த மாதவன் அவனை பார்த்ததும் அவனை அன்போடு கட்டி அணைத்தான். டேய் வருண், எங்கடா போன இவ்வளவு நாளா? ஏண்டா இப்படி பண்ண? அண்ணன், முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்க. இங்கே நடந்தது எல்லாம் உண்மையா? உங்களுக்கும் ரேஷ்மாவுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சா? இதுக்கா அண்ணன் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்? ஏன் இப்படி பண்ணீங்க? நிறுத்துறா. நான் உன்னை கேட்க வேண்டிய கேள்வி எல்லாத்தையும் நீ என்ன கேட்டுட்டு இருக்கியா? அது எப்படிடா? நீ இத்தனை வருஷம் லவ் பண்ண பொண்ணை அசால்ட்டாக எனக்கு விட்டு கொடுத்துட்டு போயிட்ட. நீங்கள் 2 பேரும் லவ் பண்ண உண்மை எனக்கு தெரியக்கூடாதுன்னு மறைச்ச. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டா நான் என்ன பண்ணுவேன்னு நீ யோசிச்சியா? அது எப்படிடா தம்பி லவ் பண்ண பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரேஷ்மா கூட என்னால் குடும்பம் நடத்த முடியும்? அந்த அளவுக்கு நான் ஒன்றும் கெட்டவன் இல்லைடா. ஏண்டா, நான் லவ் பண்ணுற பொண்ணு ரேஷ்மா தான்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கக்கூடாதா? ஏண்டா இப்படி பண்ண என்று மாதவன் வருணின் சட்டையை பிடித்து கேட்க அவனால் பதில் கூற முடியவில்லை. தலை குனிந்தான். டேய், இப்படி உண்மையை மறைச்சி உன் வாழ்க்கையையும் நாசம் பண்ணி என் வாழ்க்கையும் நாசம் பண்ணிடியேடா என்றவன் அழ, என்னை மன்னிச்சிருங்க என்ற வருணும் அழுது கொண்டே மாதவனை அணைத்தான். சில நாட்கள் கடந்த நிலையில் மாதவன் வருணை அழைத்து கொண்டு ரேஷ்மா வீட்டிற்கு புறப்பட்டான். அங்குள்ளவர்கள் வருணை பார்த்து திகைப்புடன் நின்றனர். மாமா, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி வருணை கூட்டிகிட்டு வந்துட்டேன் என்றான் மாதவன். தம்பி, எனக்கு நீ வேற மாதவன் தம்பி வேறன்னு இல்லை. 2 பேருமே ஒன்று தான். நான் உங்கள் பொண்ணை விரும்புகிறேன்னு என்கிட்ட நீங்கள் முன்னாடியே வந்து சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்திருக்காதுல்ல. ஏன்பா இப்படி பண்ண என்று அமைதியாக கேட்ட வாசுதேவனின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் வருண். என்னை மன்னிச்சிருங்க மாமா, உங்கள் எல்லார் மனசையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் என்றான். பரவாயில்லப்பா, எழுந்திரு. யார் யாருக்கு யாருன்னு அந்த கடவுள் ஏற்கனவே எழுதி வச்சிருக்காரு. அதை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் இப்போ வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரேஷ்மா என்ற வருணிடம், வருண், இவ்வளவு நாளாக எங்கே போனீங்க? இப்போ வந்து ரேஷ்மான்னு கேட்குறீங்க? அவளுக்கு உங்கள் மேலே கோபம் பயங்கரமாக இருக்குது. மாடியில் தான் இருக்கா, போய் பாருங்க என்றாள் வைஷாலி. வருண் திரும்பவும் வந்துவிட்டான் என்ற செய்தி ஏற்கனவே ரேஷ்மாவிற்கு தெரிந்திருந்ததால் வருணை பார்க்க விருப்பம் இல்லாமல் கோபமுடன் மாடியில் இருந்தாள். மாடியில் அழுது கொண்டு நின்று கொண்டிருந்த ரேஷ்மாவின் பின்புறமாக வந்த வருண் ரேஷ்மா என்று அழைத்தான். திரும்பியவள் சற்றும் யோசிக்காமல் பலார் என்று வருணின் கன்னத்தில் அறைந்தாள். பின்பு அழுது கொண்டு அவனை கட்டி அணைத்தாள். அவர்கள் இருவரும் இதுநாள் வரை நடந்ததை பற்றி பேசிக்கொள்ளவில்லை. மாறாக ஒருவரை ஒருவர் விட்டு பிரியாமல் அணைத்தபடியே நின்று கொண்டிருந்தனர். கீழே பேசிக்கொண்டிருந்த மாதவன், மாமா, வருண் எப்படியோ வந்துட்டான். சீக்கிரமாக ரேஷ்மாவுக்கும் வருணுக்கும் நாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்றான். அது எப்படி தம்பி?
மூத்தவர் உங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இளையவருக்கு எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? அது நல்லா இருக்காது. அவங்க 2 பேரையும் இனிமே நான் பிரிக்க மாட்டேன். ஆனால் உங்களுக்கு கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம்தான் அவங்களுக்கு கல்யாணம். தயவு செஞ்சு இதில் எதுவும் மறுத்து பேசாதீங்க. ஏன்னா சம்மந்தி 1000 கனவுகளோட உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்க கனவு மொத்தமாக கலையறதுக்கு நாங்களும் ஒரு விதத்தில் காரணமாயிட்டோம். உங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணாமல் ரேஷ்மாவுக்கும் வருணுக்கும் கல்யாணம் பண்ண மாட்டோம். மாமா, என்னை பற்றி கவலைப்படாதீங்க. என் தலையில் என்ன எழுதி இருக்கோ அதுதான் நடக்கும். எனக்காக வருணும் ரேஷ்மாவும் கஷ்டப்பட வேண்டாம். இத்தனை நாள் எனக்காக அவங்க பிரிஞ்சு கஷ்டப்பட்டதே போதும். இனியும் அவங்கள பிரிக்க வேண்டாம். சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் என்றான். இல்லை தம்பி, என்னோட முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்கு எப்போ கல்யாணம் நடக்குதோ அதுக்கப்புறம் பொறுமையாக அவங்க கல்யாணம் பண்ணிக்கட்டும் என்று வாசுதேவன் கூறிக்கொண்டிருந்த நேரத்தில் அங்கு வந்த வருணும் ரேஷ்மாவும் வாசுதேவன் கூறியது சரி என்று கூறினர். மாமா, எங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. அதனால் உங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம் என்றாள் ரேஷ்மா. அண்ணன், உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் நடக்கணும்னு தான் நானும் இவ்வளவு நாள் உங்கள் எல்லாரையும் பிரிஞ்சு இருந்தேன். உங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்நாள் முழுக்க என்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது என்றான் வருண். இவர்கள் இவ்வாறு பேசுவது மாதவனுக்கு சங்கடத்தை கொடுத்தது. பிறகு இருவரும் ஊருக்கு புறப்பட்டனர். கல்யாணி மீண்டும் மாதவனுக்கு பெண் பார்க்க ஆரம்பித்தாள். இம்முறை 2ஆம் தாரமாக சங்கடத்தை மனதில் சுமந்து கொண்டு பெண் தேடினாள். ஒரு சில மாதங்கள் நகர மாதவனும் வருணும் காஃபி ஷாப்பை நல்லபடியாக கட்டி முடித்தனர். இப்படி இருக்க ஒரு நாள் வாசுதேவன் தன் குடும்பத்தினருடன் சேர்ந்து மாதவனின் வீட்டிற்கு வந்தார். அவர்களை அன்போடு வரவேற்றான் மாதவன். கல்யாணியால் அப்படி அன்போடு வரவேற்க முடியவில்லை. கடமைக்கு என்று வரவேற்றாள். என்ன மாமா, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக கையில் தட்டோட வந்திருக்கீங்க? ஆமாம் மாப்பிள்ள, கல்யாணத்தை இனியும் தள்ளி போட வேண்டாம்னு தான் கையில் தட்டோட வந்துட்டோம். இப்போயாவது நல்ல முடிவாக எடுத்திருக்கீங்க மாமா. நானும் இதை பற்றி உங்ககிட்ட சொல்லலாம்னு தான் இருந்தேன். வருணுக்கும் ரேஷ்மாவுக்கும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நல்லது என்ற மாதவனிடம், கல்யாண பேச்சு பேசதான் மாப்பிள்ள வந்திருக்கோம், ஆனால் வருண் தம்பிக்கு இல்லை, உங்களுக்கு என்று வாசுதேவன் கூறியது கல்யாணிக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. என்ன சொல்கிறீங்க? மாதவனோட கல்யாணமா? நாங்கள் இன்னும் பொண்ணு பார்க்கலையே. என்ன சம்பந்தி இப்படி சொல்கிறீங்க? எதுக்கு வெளியில் பொண்ணு தேடணும்? மாப்பிள்ள, வருணுக்கும் ரேஷ்மாவுக்கும் கல்யாணம் நடக்கணும்னா ஒரு கண்டிஷன் இருக்குது. நீங்கள் என் பொண்ணு வைஷாலியை கல்யாணம் பண்ணிக்கணும் என்று வாசுதேவன் கூறியது மாதவனுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் கல்யாணிக்கோ அளவில்லாத மகிழ்ச்சி. வாயடைத்து போன மாதவன் வைஷாலியை பார்க்க அவளும் வெட்கத்தில் தலை குனிந்தாள். மாப்பிள்ள, என்னடா திடீர்னு இப்படி வந்து கேட்குறாங்களேன்னு எங்களை தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் எனக்கு மாப்பிள்ளையாக வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். அது நடக்கலையேன்னு நான் வருத்தப்பட்டேன். ஆனால் என் 2வது பொண்ணு மூலமாக அது நடக்கும்னு நான் யோசிக்கவே இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் ரேஷ்மா தான் நல்ல நேரத்தில் எனக்கு அந்த யோசனையை கொடுத்தா. எனக்கும் அது தான் சரின்னு பட்டுது. அதான் உடனே மாப்பிள்ளை கேட்க கிளம்பி வந்துட்டோம். வருண் மாப்பிள்ளைக்கிட்டேயும் இதை பற்றி ஏற்கனவே ஃபோனில் சொன்னேன். அவர் தான் உங்ககிட்ட எதுவும் சொல்ல வேணாம், சர்ப்ரைஸாக நேரில் கிளம்பி வாங்கன்னு சொன்னார் என்று வாசுதேவன் கூற மாதவன் வருணை பார்த்தான். அவனும் சிரித்தபடி கண்ணிமைத்தான். என்ன மாப்பிள்ள, நாங்கள் இவ்வளவு தூரம் பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்களே. உங்கள் மனசில் என்ன இருக்குதுன்னு வெளிப்படையாக சொல்லுங்க என்றார். அட, அவனை விடுங்க சம்மந்தி. எனக்கு இந்த கல்யாணத்தில் பரிபூர்ணமான சம்மதம். வைஷாலி கிட்ட ஏற்கனவே சொன்னேன், உன்னை கட்டிக்க போகிற பையன் கொடுத்து வச்சவன்னு. அது ஏன் பையனாக இருக்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்காதா? சரிங்க சம்மந்தி, ஆனால் மாதவன் மாப்பிள்ளை எதுவுமே சொல்ல மாட்டுறாரு. அவர்கிட்டையும் கேட்கணும்ல. என் 2வது பொண்ணு வைஷாலியை பிடிச்சிருக்கா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள் மாப்பிள்ள. மாமா, அது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. வைஷாலி சின்ன பொண்ணு, அவசரப்படுறீங்களோன்னு எனக்கு தோணுது என்றான். மாப்பிள்ள, எனக்கு புரியுது. வைஷாலிக்கும் உங்களை பிடிக்குமான்னு தானே கவலைப்படுறீங்க. அவளோட முழு சம்மதத்தை கேட்டுட்டு தான் நான் இங்கே வந்தேன். இப்போ நீங்கள் தான் உங்கள் சம்மதத்தை சொல்லணும் என்றார்.
வேணும்னா நீங்கள் ரேஷ்மா கூட ஒரு தடவை பேசுங்க. ஏன்னா வாழ போகிறது நீங்கள் தானே. நீங்கள் 2 பேரும் மனசு விட்டு பேசி ஒரு முடிவு எடுங்க என்று அவர்கள் கூற, வைஷாலி போய் பேசிட்டு வா என்று ரேஷ்மா கூற, வைஷாலி மாதவன் அறைக்கு சென்றாள். வைஷாலி, உனக்கு இதில் விருப்பமானு எனக்கு தெரியலை. இவங்க எல்லாரும் உன்னையும் ஏதாச்சும் கட்டாயப்படுத்தினாங்களா என்று மாதவன் சொற்களை அடுக்க அருகில் வந்தாள் வைஷாலி. அவனை மேலும் நெருங்க அவன் வார்த்தைகள் மோதிக்கொண்டன. சற்றும் யோசிக்காத வைஷாலியோ அவன் இதழோடு இதழ் பதித்தாள். உண்மையான காதலையும் இத்தனை வருட ஏக்கத்தையும் இன்று அவன் அனுபவித்தான். அவன் காதலை தூண்டிவிட்டவள் அங்கிருந்து நகர முயற்சி செய்தாள். அப்போது காதலின் மயக்கத்தில் மாதவனும் அவள் கைப்பிடித்து இழுத்து மீண்டும் அணைத்தான். மாதவனின் இத்தனை வருட வாழ்க்கையும் இன்று நிறைவு பெற்றது போல உணர்ந்தான். பிறகு 2 ஜோடிகளுக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் முன்னிலையில் ஆடம்பரமாக திருமணம் நடந்து முடிந்தது. பிறகு கோயம்புத்தூரில் வருண் தொடங்கப் போகும் காஃபி ஷாப்பை மாதவன் தனது அம்மா கல்யாணியை கொண்டு திறந்து வைத்தான். கல்யாணியும் வருணை புரிந்து கொண்டவளாய் கடையை திறந்தாள். அங்கிருந்த அனைவரும் அவர்களை வாழ்த்தினர். வாசுதேவனுக்கு தன் 2 மகள்களையும் நல்ல இடத்தில் நல்லவர்களுக்கு கட்டி கொடுத்து விட்டோம் என்ற நிம்மதியும் சந்தோஷமும் வர சுறுசுறுப்பாய் காணப்பட்டார். நீங்கள் 2 பேரும் இப்போ இருக்கிற மாதிரி எப்போதும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும் என்ற கல்யாணியை பார்த்த வருணிற்கு அந்த நேரம் தனது அம்மா சாருலதாவின் ஞாபகம் வர கல்யாணியை அம்மா என்று கண்ணீருடன் நனைத்தான். இந்த கதை எப்படி இருந்தது? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற குடும்ப கதைக்கு நம்ம சேனல் கூட சேர்ந்துருங்க. அடுத்து ஒரு நல்ல கதையில பார்க்கலாம். நன்றி.